नमो श्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवास आदि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे एकं शास्त्रं देवकी पुत्र गीतम् एको देवो देवकी पुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्मापि एकं तस्य देवस्य सेवा हरे कृष्ण माताजी प्रणम्स ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। सुंदर विग्रह में श्याम गंगा तुलसी शालग्राम। सुंदर विग्रह में श्याम गंगा तुलसी शालग्राम। भद्रगिरीश्वर सीताराम भक्त जन प्रिय सीताराम। भद्रगिरीश्वर सीताराम भक्त जन प्रिय सीताराम। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा डिவோटीஸ், உங்கள் அனைவரையும் மீண்டும் அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இந்த சாஸ்திரங்களின் சம்பாஷணைகள்ல ராமநவமியை முன்னிட்டு ராமாயணத்துல ஒரு சில பகுதிகளை மாத்திரம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு 2 வகுப்புகளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம். போன வகுப்பு என்னால வர முடியாம போனதால அந்த ராமாயணத்தினுடைய ஒரு சில பாகங்கள் நம்ம அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வாரத்துல இருந்து நம்மளுடைய சாஸ்திரங்கள் சம்பாஷணைகள் நிகழ்ச்சிக்கு நம்ம போலாம். நம்ம கடைசியா நம்ம பார்க்கும்போது பகவான் ராமச்சந்திர பகவான் அவதரித்ததற்கான காரணங்கள், எதற்காக அவதரித்தார் அப்படிங்கிற ஒரு காரணங்கள், பல்வேறு காரணங்களை நம்ம எல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தோம். சுகதேவ கோஸ்வாமி பரீட்சத் மகாராஜாவுக்கு கூறும் பொழுது ஒரு காரணத்தை பத்தி அவர் சொல்றார். அதாவது தேவ ரிஷிகள், சாதுக்கள் எல்லாருமே பிரார்த்தனை செய்து பகவானிடம் முறையிடுகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அங்க தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும். நம்ம அதையும் பார்த்தோம், ராவணன் எப்படிலாம் அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ட்டு. சோ இந்த ஸ்லோகம் 9வது ஸ்கந்தத்துல இந்த ஸ்லோகம், தஷ்யாபி பகவான் ஈஷா சாக்ஷாத் பிரம்மமயோ ஹரி அம்சேன சதுர்தாஹாத் புத்ரத்வம் பிரார்த்திதாத் சுரயः ராம லக்ஷ்மண பரத சத்ருக்ன இதி சம்னயா. இந்த ஸ்லோகம் நான் அனுப்பியிருக்கேன், யாராவது படிக்கணும்னா படிக்கலாம். தஸ்ய பகவான் ஏஷ சாக்ஷாத் பிரம்மமயோ ஹரிஹி அம்சாம்சேன சதுர்தாகாத் புத்ரத்வம் பிரார்த்திதக் சுரைக ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னா இதே சம்ஞயா. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण प्रभुजी। तस्यापि भगवान् वेश साक्षात् ब्रह्ममयो हरिः अंसांसेन चतुर्थाघात् पुत्रत्वं प्रार्थितः सुरैः राम लक्ष्मण भरत शत्रुघ्न इति संज्ञया. हरे कृष्ण. साक्षात् ब्रह्ममयो हरिः अंसांसेन चतुर्थाघात् पुत्रत्वं प्रार्थितः सुरैः राम लक्ष्मण भरत शत्रुघ्ना इति संज्ञयाः.
படிக்கிறீங்களா? அம்சேன சதுர்தாக, அதாவது பகவான் இங்க வந்து சுகதேவ கோஸ்வாமி கூறும்பொழுது தேவர்களுடைய வழிபாடு, தேவர்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்றாங்க, பகவானை நோக்கி பிரார்த்தனை செஞ்சுட்டு. அப்படி இருக்கும் பொழுது அவரே தன்னுடைய விஸ்தரிப்பு அம்சேன, அம்சம் அவருடைய விரிவங்கங்கள் எப்படி வருது அப்படின்னா, சதுர்தாக விரிவங்கங்கள் 4 பிரிவாக அவர் வருகிறார். ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகணன். இந்த 4 பேராக பகவான் இங்கு அவதாரம் எடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க 4 பேருமே விஷ்ணு தத்துவத்தை சார்ந்தவர்கள். நம்ம நிறைய பேரு கேட்பாங்க, யாருடைய சேவகம் மிக சிறந்த சேவகம்? லக்ஷ்மணனுடைய சேவகமா, பரதனுடைய சேவகமா, ஹனுமானுடைய சேவகமா அப்படின்னு எல்லாருமே கேட்கும்போது, நம்ம எல்லாருமே வந்து லக்ஷ்மணனும் பரதனும் மிகச்சிறந்த வகையில் ராமச்சந்திர பகவானுக்கு சேவகம் செய்திருந்தாலும் கூட, ஹனுமான் ரொம்பவும் ஒரு உயர்ந்த இடத்தில், ஒரு மிக உயர்ந்த ஒரு தொண்டனாக, பக்தனாக ஹனுமானை ஏன் வந்து எல்லாருமே பார்க்கிறோம் அப்படின்னா, அதற்கு காரணம் இந்த ஸ்லோகம். காரணம் என்ன அப்படின்னா, அம்சேன சதுர்தாக, அவர் வந்து விஷ்ணு தத்துவமாக, இந்த 4 பேருமே விஷ்ணு தத்துவமாக வருகிறார்கள். அப்ப பகவானையே நம்ம புகழ்ந்து பகவானே சிறப்பாக தொண்டு செய்றார் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஈடுபாடாக இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஜீவ தத்துவத்தில் இருக்கக்கூடியவர் அந்த விஷ்ணு தத்துவத்திற்கு எப்படி சேவகம் செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஹனுமானுடைய சேவகம் மிகவும் சிறப்பான ஒரு சேவகம். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அத்வைத்தம், அச்சுதம், அநாதிம், அனந்த ரூபம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? பல்வேறு வகையான ரூபங்களை பகவானால் எடுக்க முடியும். சோ தசரத மகாராஜாவினுடைய பிரார்த்தனை, அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி வரும்பொழுது 4 குழந்தைகள், ராம, லக்ஷ்மண, பரத, சத்ருகனா அப்படிங்கிற இந்த 4 பேருமே யாரு அப்படின்னா, விஷ்ணு தத்துவத்தினுடைய அந்த விரிவங்கங்கள், அந்த விஸ்தரிப்புகள் தான் இவங்க எல்லாமே வந்தாங்க. நம்ம போன வாட்டி பார்க்கும்பொழுது அவருடைய தோற்றத்தினுடைய காரணங்கள், பல்வேறு காரணங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு காரணம் குறிப்பாக பிரம்மதேவன், இது நம்ம பாதி இன்கம்ப்ளீட்டா விட்டுட்டு போனோம். ஸோ அதனால ஜஸ்ட் அதை மாத்திரம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்னன்னா, பிரம்மதேவன் சத்தியலோகத்தில் பிரார்த்தனை செய்கிறார். சத்தியலோகத்துல பிரார்த்தனை செய்யும் பொழுது பகவான் ஸ்வயம்புவாக அங்கு தோன்றுகிறார். அதாவது ஷாலகிராம், அந்த ஷாலகிராம் ஸ்வயம்புவாக தோன்றும் பொழுது பிரம்மதேவனுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம், அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, நான் பிரார்த்தனை செஞ்ச உடனே நான் வந்து வழிபடுவதற்கு எனக்கு ஒரு மூர்த்தி தேவைப்படுகிறது அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணும்பொழுது பகவான் வராரு. இஸ் அ செல்ஃப் மேனிஃபெஸ்டட் டயட்டி தேர். யாரு? பகவான் மகாவிஷ்ணு, ஷீரோதகஷாய் விஷ்ணு அங்க என்னவா தோன்றுகிறார்? அவர் ஆசைப்பட்ட மாதிரி, பிரம்மதேவன் ஆசைப்பட்ட மாதிரி தோன்றுகிறார். அதனாலதான் அவருக்கு பெயர் வந்து ரங்கநாதன். ரங்கா அப்படின்னா மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவர். அங்க யாருக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, பிரம்மதேவனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். நாதன், ஜகத், ஜெகநாத் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த அகிலம், உலகம், பிரபஞ்சம் அனைத்திற்குமே அதிபதி. சோ அந்த பகவான் அங்கு தோன்றியதால் அவர் ரங்கநாதன் என்று அழைக்கப்படுகிறார். சோ இந்த ரங்கநாதனை பிரம்மதேவன் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா, பூலோகத்துல அந்த சாலகிராம் சிலை இக்ஷவாகுக்கு தரப்படுகிறது. சூரிய வம்சத்தில உள்ள இக்ஷவாகு தரப்படுகிறது. அது அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மகாவிஷ்ணுவிற்கு என்ன ஒரு வருத்தம் என்றால், இவர்களுடைய பிரார்த்தனை வழிபாட்டு முறை சிறப்பாக இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு அவரும் தானே செய்ய வேண்டும். தனக்கு பிரார்த்தனை, தனக்கான பூஜை புனஸ்காரங்கள் எல்லாத்தையுமே நானே செஞ்சு நானே அனுபவிக்கணும், இவங்க செய்யறதுல எனக்கு திருப்தி கிடைக்கல அப்படின்னு. உதாரணமாக சைத்தன்ய மகாபிரபு எப்படி கிருஷ்ண பகவான், அதாவது ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ண பகவான் மீது அளவு கடந்த ஒரு பிரியம், பிரேமை, தன்னுடைய உணர்வுகள் அனைத்தையுமே பகவானுடைய சேவகத்தில் காண்பித்த பொழுது அதை பார்த்து பகவான் கிருஷ்ணர் அப்படியே ஆச்சரியப்பட்டு போறார். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆனந்தம், பேரானந்தம் தோன்றவில்லையே அப்படின்னு. அதை நான் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் இல்லையா? அதே போல இங்கு ராமச்சந்திர பகவான், அதாவது பகவான் கிருஷ்ணர், அவருக்கு வந்து ஒரு ஆசை வருகிறது. இந்த பூஜையை நானே பண்ணி அதுல எனக்கு என்ன மாதிரி சந்தோஷம் கிடைக்கும்
அப்படின்னு பாக்குறதுக்காக தோன்றுவது மற்றொரு காரணம். இந்த காரணம் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இதுக்கு வந்து பிரபுபாதருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சிறந்த ஒரு சுவையான ஒரு சம்பவம். பிரபுபாதர் அமெரிக்கால இருக்கும் பொழுது நல்ல ஒரு மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆயாச்சு இஸ்கான். அப்போ இந்த சென்ஸ் இட் இஸ் ஆன் தி ப்ராசஸ். அப்படி இருக்கும்போது நிறைய பக்தர்கள் எல்லாருக்குமே தீட்சை வழங்கி இருக்கும் பொழுது ஒரு மாதாஜி வந்து பிரபுபாதருக்கு கச்சோரி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, அவருடைய சுற்றுப்பயணத்துக்காக யாத்திரை போறாரு, பல்வேறு நாடுகளுக்கு போறாரு. அப்படிங்கும்போது அந்த கச்சோரியை பண்ணி பிரபுபாதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும்போது கிச்சனுக்கு பிரபுபாதர் வரார். வந்த உடனே ஒன்னு எடுத்து வாயில போட்டுக்கிறார். கச்சோரினா பிரபுபாதருக்கு ரொம்ப பிடிக்கும். போட்ட உடனே அந்த மாதாஜி கொஞ்சம் அப்படியே ஒரு பதட்டம் அடைஞ்சிட்டாங்க. நாளைக்கு போறதுக்காக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேனே, பிரபுபாதர் இன்னைக்கே சாப்பிட்றாரு அப்படிங்கிறதுக்காக பிரபுபாத் சாப்பிடாதீங்க அப்படிங்கும்போது பிரபுபாதர் ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல நீங்க நாளைக்கு ஊருக்கு போறீங்க இல்லையா, அதனால உங்க வழிப்பயணத்துக்காக நான் இதை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், செஞ்சு வச்சிருக்கேன், இது நாளைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல அப்படிங்கும்போது அதனால என்ன, நான் இப்ப சாப்பிட்டா ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்ட்டு அவர் ஒன்னோட நிறுத்தல, தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு 6-7 வரைக்கும் சாப்பிட்டுருப்பாரு. கச்சோரினா அவருக்கு அவ்வளவு பிரியம். அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்ச உடனே அந்த மாதாஜிக்கு ஒரு சின்ன கர்வம் தோன்ற ஆரம்பித்து விட்டது. என்ன கர்வம் அப்படின்னா, நான் ரொம்ப நல்லா சமைக்கிறேன் போல் இருக்கு, அதனாலதான் பிரபுபாதர் இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது பிரபுபாது கிட்ட இருந்து ஒரு புகழுரை, என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில அந்த மாதாஜி பிரபுபாதை பார்த்து கேட்கிறாங்க, பிரபுபாத் உங்களுக்கு தெரிஞ்சு யாரு பெஸ்ட் குக் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. நீங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க இல்லையா, ஹூ இஸ் த பெஸ்ட் குக் நீங்க சொல்லுங்க அப்படிங்கும்போது பிரபுபாது யோசிக்கவே இல்லை, ஸ்பான்டேனியஸ்லி அப்படியே உடனே சொல்றாரு, நான் தான் பெஸ்ட் குக் அப்படிங்கிறாரு. அவருக்கு மற்றவங்க சமைக்கிறதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஆசைப்பட்ட மாதிரி, அவர் எப்படி என்ன மனோபாவத்தில் அவர் செய்கிறார், சமையல் செய்கிறார், அது நான் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இங்க வந்து பகவானுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசை, அந்த ரங்கநாதனுடைய சேவகத்தை நானே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. அந்த ரங்கநாதன் தான் பின்னாடி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், விபீஷணனுக்கு வந்து பட்டாபிஷேகம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ரங்கநாதனை வந்து பகவான் விபீஷணனுக்கு ஒரு பரிசாக தருகிறார். அதன் பிறகு தர்மவர்மன் அப்படிங்கிற ஒரு அரசன் கேட்டுக்கிட்டதால அது ஒரு பெரிய கதை. அது ஸ்ரீரங்கத்தில் பகவான் அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை, அவர் அங்கேயே இருந்து விடுகிறார். அதற்கு ஆச்சாரியர்கள் எழுதக்கூடிய ஒரு மற்றொரு காரணம், காவேரி தாய், காவேரி ரிவர் இருக்கு இல்லையா, அந்த காவேரி தாய், அந்த தாய்க்கும் ஆசை வந்து விடுகிறது, நான் வந்து பகவானுக்கு நித்தியமாக சேவகம் செய்ய வேண்டும், என்னுடைய ஜலத்தினால் பகவானுக்கு நான் வந்து நிச்சயமாக செய்யணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய பிரார்த்தனை. சோ இதெல்லாம் சேர்ந்து அந்த ரங்கநாதன் அந்த ஸ்ரீரங்கத்தில் இருப்பதாக ஆச்சாரியர்கள் எழுதுகிறார்கள். இது நம்ம போன வாரம் மிஸ் பண்ண ஒரு சின்ன விஷயம். அதே மாதிரி வேறு ஒரு சில விஷயங்கள், நம்ம இந்த ராமாயணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 24,000 ஸ்லோகங்கள். இது வந்து நீங்க நிறைய பேர் நிறைய இடத்துல நிறைய பிரவச்சனங்கள்ல நீங்க கேட்டிருக்கலாம், நிறைய கேட்டிருக்கலாம் நீங்க. ஆனாலும் நம்ம இந்த மாதிரி நேரங்களில், இந்த ராமநவமி போன்ற நேரங்களில் பகவானை பற்றி பேசுவது, பகவானுக்கு பக்தி செய்யும் தொண்டர்களை பற்றி பேசுவது, அதன் மூலமாக நாம புனிதம் அடைகிறோம். நம்மளுடைய ஒரு பியூரிட்டிக்காகத்தான் நம்ம திரும்ப திரும்ப பேசுறோம். நிறைய வாட்டி கேட்டாச்சே, எனக்கு போதும் ராமாயணமே, நான் கேட்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது, நான் வந்து ரொம்ப கிளீன் ஆயிட்டேன், இனிமே நான் குளிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு சமம். அதனால நம்ம பியூரிட்டி, இந்த மாதிரி லீலைகள் செய்யும் போது இந்த மாதிரி பக்தர்களுடைய மனநிலையில் எப்படி பகவானுக்கு தொண்டு செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்து அதை அனுபவித்து அதன் மூலமாக நாம் நம்மை நாமே சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். இந்த ராமாயணம் எழுதியது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், வால்மீகி இந்த 24,000 ஸ்லோகங்கள் அடங்கிய ராமாயணத்தை நாரத முனியினுடைய சிஷ்யர், அவர் நாரத முனியினுடைய பக்தன். நாரத முனி அவர்கிட்ட வந்து கேட்கிறார், நாரத முனிகிட்ட வந்து இவர் கேட்கிறார், இந்த ரத்னாக்கர் அப்படிங்கிற ஒரு வேடவனாக இருந்து அவனுக்கு தீட்சை வழங்கி அதுக்கப்புறமா வந்து பகவானை பற்றிய சிந்தனையில் இருக்கக்கூடிய நாரத முனி, வால்மீகி முனி நாரதரை பார்க்கும்போது கேட்கிறார், எனக்கு வந்து ஒரு உத்தம புருஷன் யார் இந்த சமுதாயத்தில், இந்த நீங்க பார்த்ததுலயே ஹூ இஸ் த பெஸ்ட் பர்சன், நீங்க எவ்வளோ லோகங்களுக்கு எல்லாம் நீங்க போயிருக்கீங்க, அப்படி பார்க்கும்பொழுது ரொம்ப சிறந்த மனிதன், ஒரு உதாரண புருஷனாக இருப்பவன் யார் அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது அவரு பகவானை பற்றி கூற, அவருடைய 16 குணங்களை பற்றி கூற, அந்த 16 குணங்கள் நம்ம பார்த்தோம், ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்ல பார்த்தோம் போன கிளாஸ்ல. அந்த மாதிரி 16 குணங்களை பற்றி பேசும்பொழுது அது வந்து ரொம்ப ஈர்ப்பாகி விடுகிறது. யாருக்கு?
வால்மீகி முனிக்கு அப்படியே ரொம்ப ஈர்ப்பு. நான் இந்த ராமரை பத்தி நான் எழுதணும், இந்த ராமச்சந்திர பகவான் இவரை பத்தி பேசுறாரு. அப்போ வந்து ராமச்சந்திர பகவான் ஆக்சுவலா வந்து அவதாரம் எடுத்தாயாச்சு. எடுத்துட்டு அவர் எல்லாமே முடிச்சுட்டு அவர் வந்து அரசபையில இருக்கார். அவருக்கு வந்து பட்டாபிஷேகம் எல்லாம் நடந்துட்டு அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்ப கேட்கும் பொழுது இவருக்கு வந்து வால்மீகி முனிக்கு இவரை பற்றிய ஒரு சரித்தம் நான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருடைய மனசுல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் தங்கி இருந்த அந்த குடிலில் பரத்வஜ முனி தான் அவருடைய சீடர். யாருடைய சீடர்? வால்மீகியுடைய சீடர் வந்து பரத்வஜ முனி. அவரோட சேர்ந்து குளிக்கிறதுக்காக தமசா அப்படிங்கிற ஒரு நதியை நோக்கி செல்கிறார்கள். இந்த தமசா நதி அப்படிங்கிறது கங்கை நதி, கங்கையினுடைய உபநதி, ட்ரிபியூட்டரிஸ் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்படி அந்த ரிவர் பிரிஞ்சு வேற ஒரு ஊருக்குள்ள வந்து அப்படியே போகும்போது அதற்கு வேறு ஒரு பேர் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த தமசா அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் கேஞ்சஸ். அப்போ அங்க குளிக்கிறதுக்காக போயிட்டு காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு அங்க வந்து ஸ்நானம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது 2 பறவைகள், கிரௌஞ்ச பறவைகள். இந்த கிரௌஞ்ச பறவைகள் அப்படின்னா இந்த மைனான்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மைனா உடைய பறவை இனத்தை சார்ந்தது. அப்படியே சத்தம் போட்டுட்டு அதுங்க 2 பக்கத்துல ஒன்னோட ஒண்ணு ஒரு ஆண் கிரௌஞ்சமும் பெண் கிரௌஞ்சமும் அங்க பக்கத்துல அமர்ந்துகிட்டு பொண்ணோட ஒன்று அப்படியே அன்பு பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிற நேரத்துல அதை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. யாரு? வால்மீகி முனி ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு வேடவன் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய அம்பை எய்தி அந்த ஆண் பறவை அப்படியே கீழே விழுந்துருது. கீழே விழுந்து அது ஆல்மோஸ்ட் சாகர நிலைக்கு போயாச்சு. அதை பார்த்துட்டு பரிதாபத்துல அந்த பெண் மைனா, அந்த கிரௌஞ்ச பறவை அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம அவ்வளவு மன வேதனையில் இருக்கும்போது அந்த அதிர்ச்சியில வால்மீகி முனி தன்னையுமே அறியாமல் அந்த வேடவனுக்கு ஒரு சாபத்தை தருகிறார். என்ன சாபம் தருகிறார் அப்படின்னா, நீ நீண்ட காலம், அதாவது நீ நீண்ட காலமா நிம்மதி இல்லாமல் நீ வாழ வேண்டும். தட் இஸ், உனக்கு வாழ்க்கை அதிகமா நான் தரேன், அதே நேரத்துல அந்த வாழ்க்கையில நிம்மதியே இல்லாமல் நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ கடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு சாபத்தை அவர் கொடுக்கிறார். இவரெல்லாம் மகா முனி இல்லையா? மகா முனிக்கு அவர் அந்த சாபத்தை கொடுத்த பிறகு உடனே அவருடைய மனசுல ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி அவருக்கு. ஆகா, நான் எப்படி என்னுடைய முக்குணங்களையும் துறந்து என்னுடைய குணங்களை என்னால் கட்டுப்படுத்த முடியாமல் நான் எப்படி இவருக்கு நான் இந்த சாபத்தை கொடுத்தேன் அப்படின்னு அப்படியே பண்ணிக்கிட்டே மனசுல நினைச்சிட்டே இருக்கும்போது இன்னொரு ஆச்சரியம், இன்னொரு அதிசயமான ஒரு நினைவு அவருக்கு வருகிறது. ஆஹா, நான் இவனுக்கு சாபம் கொடுக்கும் பொழுது இனிமையான ஒரு கவிதை நயத்தில் நான் சாபம் கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறார் அவர். மா நிஷாத பிரதிஷ்டம் தொமாக மகஸ்வாதி சமா யத் கிரௌஞ்ச மிதுனோ அதேகம் அவதி காம மோகிதம். இதுதான் முதல் ஸ்லோகம். இந்த ஒரு ஸ்லோகம் வந்து சமஸ்கிருதத்தில் வந்த எல்லா விதமான இலக்கியங்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்த சான்ஸ்கிரிட் verse and sloka is ma nishada pratishtam tvamaga mahashwati sama yat krauncha miduna adekam avadi kama mohitam. அந்த சாபத்தை கொடுக்கிறார். இந்த சாபத்தை பார்த்துட்டு அப்படியே ஒரு கவிதை நயத்தில், இதுதான் பேஸ், இந்த ஒரு மீட்டர்ன்னு சொல்றோம் இல்லையா, சமஸ்கிருதத்துல வந்து இந்த மீட்டர் 4 பதங்கள் 8 வார்த்தைகள் அடங்கிய 4 வரிகள் 8 வார்த்தைகள், எப்படி பகவத்கீதையில இருக்கோ அந்த மாதிரி திஸ் இஸ் த மீட்டர், ஃபண்டமெண்டல். ராமாயணம் முழுக்க முழுக்க வந்தது, எழுதுனது இந்த பேஸ் பண்ணி தான். இதை பார்த்துட்ட உடனே அவர் பக்கத்திலேயே இருக்காரு பரத்வஜ முனியை பார்த்து கேட்கிறாரு, பரத்வஜா, நீ ஏதாச்சும் கவனிச்சியா? நான் வந்து எவ்வளவு கவிதை நயத்தோடு நான் அவனுக்கு அந்த வேடவனுக்கு நான் ஒரு சாபம் கொடுத்தேன், நீ கவனிச்சியா? அப்படிங்கும்போது பரத்வஜா சொல்றாரு, வெரி வெரி சாரி சார், நான் கவனிக்கவே இல்லை, நீங்க எப்படி என்ன வார்த்தையை பிரயோஜனப்படுத்தினு தெரியல அப்படிங்கும்போது அவர் அப்படியே அந்த சாபம் கொடுத்திருந்தாலும் அவர் மனசுல வந்து அப்படியே ஓடிட்டு இருக்கு. எப்படி என்னால இந்த மாதிரி பாட முடிஞ்சது, எப்படி என்னால பாட முடிஞ்சது, எவ்வளவு அருமையான ஒரு இதுல நான் பாடியிருக்கேனே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்காரு. பண்ணிட்டு அவருடைய குடிலுக்கு வருகிறார். வரும்போது பிரம்மலோகத்துல இருந்து பிரம்மா உள்ள வர்றார். அது வந்ததை பார்த்த உடனேவே பிரம்மருக்கு வந்து எல்லாமே தெரியும் இல்லையா. பிரம்மதேவன் வந்து மனதுல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே கரெக்டா அந்த ஞானத்தால் அவர் அறிந்து வால்மீகி கிட்ட சொல்றாரு, வால்மீகி, நீ வந்து உன் மனசுல என்ன வேதனை நீ வச்சிட்டு இருக்கேன்னு தெரியும் எனக்கு. நீ பாடிய கவிதை உன்னுடைய திறமையால் வந்தது கிடையாது, நீ என்னுடைய கையால், அதாவது என்னுடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், யூ ஆர் இன் மை ஹேண்ட்.
என்னுடைய கையில நீ ஒரு ஆயுதம். என்னுடைய சக்தி, சரஸ்வதியினுடைய சக்தி உனக்கு இது போன்ற ஒரு கவிதை நயத்தோடு அவனை சாபம் இடக்கூடிய அந்த ஆற்றலை கொடுத்தது நான் தான். உன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள், இது உன்னுடைய வார்த்தைகள் கிடையாது. இதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, நீ ஒரு இமாலய சாதனை படைக்க இருக்கிறாய். இந்த ராமாயணம் அப்படிங்கிற ஒரு மகா புராணத்தை நீ எழுத போற. அதற்கு என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு. நீ தாராளமாக எழுதலாம், எதற்காகவும் நீ வருத்தப்படவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். சோ வால்மீகி ராமாயணம் எழுதினதுக்கு ஆன ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. அந்த மாதிரி பிரம்மதேவர் வந்துட்டு போனோடனே பிரம்மதேவர் சொல்றாரு, உனக்கு எல்லா கருணையும் தரப்படும். உன்னால எல்லாத்தையுமே எப்படி சஞ்சயனுக்கு வியாசதேவர் தன்னுடைய முழுமையான ஒரு கருணையை கொடுத்து அந்த குருக்ஷேத்திர யுத்தத்தை அப்படியே பார்த்துட்டு திருதராஷ்டிரனுக்கு அவன் சொன்னானோ, அது போல இங்க பிரம்மதேவருடைய கருணையினால் வால்மீகி அப்படியே அவர் கண்ணு முன்னாடி அப்படியே சினிமா ஓடுற மாதிரி ஓடுது ராமாயணம். சின்ன வயசுல இருந்து ராமருக்கு நடந்த எல்லா விஷயங்களும் அப்படியே அவருக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படி அவர் எழுதியதுதான் 24,000 ஸ்லோகங்கள் அடங்கிய ராமாயணம். 4 அடி 8 வரிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? தட் இஸ் த ஃபார்மேட். அந்த மீட்டர், அந்த வார்த்தைகள் ராமாயணம், அந்த ஸ்லோகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தன்மையில் அந்த ராமாயணம் என்பது வரும். சோ இது ஒரு சின்ன ஒரு விளக்கம். நம்ம அங்கங்க ஒவ்வொரு விஷயங்களை நம்ம ராமாயணத்துல நிறைய நீங்க எல்லாமே படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம அங்கங்க ஒவ்வொரு விஷயமாக எடுத்து முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வால்மீகி ராமாயணம் எழுதிய வரலாறு. முதல்ல ராமாயணத்தில் பகவான் அவதரித்ததற்கான காரணம், இவர் எப்படி இதை எழுதினாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது, இந்த ராம அவதாரத்தில் முக்கியமான ஒரு பங்கு, தசரதன் 60,000 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு அவருக்கு குழந்தையே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். அவருக்கு எல்லா விதமான சாதுக்களுடைய கருணை, பகவான் பிறக்கிறார், ராமச்சந்திர பகவான் அவதாரம் எடுக்கிறார், கௌசல்யனுடைய மகனாக தோன்றுகிறார். இது எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ஒரு சூழ்ச்சி, கைகையினுடைய ஒரு சின்ன திட்டம், ஒரு சூழ்ச்சி, மந்திரையினுடைய சூழ்ச்சி, இது எல்லாமே சேர்ந்துட்டு என்ன ஆயிடுது அப்படிங்கும்போது தன்னுடைய மகனை பிரியக்கூடிய ஒரு தருவாய். இந்த பிரிவிற்கான காரணம் என்ன? நம்ம ஒவ்வொரு விஷயங்களை பார்க்கும் போதும் அதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். இந்த மாதிரி பகவானே அவதரித்து எப்படி யசோதாமாய் தேவகி புத்திரன், தேவகியினுடைய புத்திரனாக பகவான் அங்கு அவதாரம் இருந்து கூட தேவகி தன்னுடைய மகனை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் இல்லை. நந்த மகாராஜாவிற்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. வசுதேவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. நந்த மகாராஜாவிற்கும் யசோதாமாய்க்கும் தான் அந்த பாக்கியம் கிடைத்தது. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இங்க தசரத முனி எதற்காக பிரிகிறார் அப்படின்னா, அதற்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு கதை, ஒரு நிகழ்வு ஒண்ணு நடந்திருக்கு அவருடைய வாழ்க்கையில. இது எப்போ இது வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னா, இந்த மாதிரி பையன் வெளியே போயாச்சு, ராமர் வெளியே போயாச்சு அப்படின்னு கௌசல்யாவிற்கு அந்த அளவிற்கு ஒரு கோபம். 2 பேரும் இருக்காங்க அந்த அரண்மனையில இருக்கும்போது, 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கௌசல்யா தன்னுடைய ஒரு கணவனை திட்டுறது அப்படிங்கிறது அந்த மாதிரி நம்மளால எண்ணி கூட பார்க்க முடியாது. ஆனால் அந்த ஒரு ஏமாற்றம், பெரிய ஏமாற்றம், தன்னுடைய மகனை இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டோமே, நம்மளெல்லாம் விட்டு பிரிஞ்சு போயிட்டாரே அப்படிங்கிற ஒரு இதுல தசரதன் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற தோரணையில கௌசல்யா பேசிக்கிட்டே இருக்கும்போது அவருடைய மனசு ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவருடைய மனசு ரொம்ப வேதனைப்படுறதை பார்த்த கௌசல்யாவிற்கு அவர் மீது ஒரு இரக்கம் ஏற்படுகிறது. ஆஹா, நம்ம கணவன் ரொம்ப அவரும் இந்த மாதிரி தானே கஷ்டப்படுறாரு, நம்ம எப்படி நம்ம மகனை இழந்து மகனை பிரிந்து நம்ம கஷ்டப்படுறோமோ அதே போல தசரதனும் பிரிந்து கஷ்டப்படுறாரே அப்படின்னு கொஞ்சம் 2 பேர் மனசுமே கொஞ்சம் சாந்தம் அடைஞ்சு அப்படி இருக்கிற தருவாயில அப்ப தசரதன் எல்லாத்தையுமே கௌசல்யா கிட்ட சொல்றாரு. கௌசல்யா, இதற்கு எல்லாமே காரணம் நான் தான். ராமர் இந்த மாதிரி நம்மளை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு ஒரு காரணம் நான் தான். காரணம், என்னுடைய வாழ்க்கையில், நான் இளைஞனாக இருந்த போது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சமாச்சாரத்தை நான் உனக்கு கூறுகிறேன். அவருடைய திறமை என்ன அப்படின்னா, தசரதனுக்கு அந்த வில்லாற்றல், அவ்வளவு சிறப்பான வில்லாளி. சத்தத்தை கேட்டுட்டு இருட்டுல கூட அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி அந்த பொருள் மீது அம்பை எய்தக்கூடிய அளவிற்கு ஆற்றல் படைத்தவர்.
நம்ம வந்து நேருக்கு நேரா பார்த்து அந்த உருவத்தை பார்த்து எய்ம் பண்ணி அடிக்கணுங்கிற எண்ணமே அந்த மாதிரி ஆளே கிடையாது. அவர் சவுண்டு வர்ற டைரக்ஷனை பார்த்து அந்த சவுண்டு எந்த இடத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னு கரெக்டா அடிக்கக்கூடிய திறமை பெற்றவர். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இரவு அவர் வந்து திடீர்னு ஏதோ ஒரு யானை தண்ணி வந்து எடுத்துட்டு அந்த தண்ணி கரையில வந்து நிக்கிற மாதிரி, ஆற்றங்கரையில வந்து ஒரு யானை நிக்கிற மாதிரி சத்தம் கேட்ட உடனே எங்க அந்த யானையால மற்றவர்கள்லாம் ஆபத்து வந்துருமோன்னு ஒரு காட்டுல இருக்காங்க எல்லாருமே, வேட்டைக்கு போயிருக்காங்க இல்லையா, எல்லாருமே சத்திரியர்ல வேட்டைக்கு போயிருக்காங்கல்ல. அப்ப என்ன பண்றாரு, அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி தன்னுடைய அம்பை எய்துகிறார். அது அம்பு விட்ட உடனே ஒரு ஆண் குரல், ஐயோ அம்மா அப்படிங்கிற நம்ம கத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி, நான் எந்த தப்புமே செய்யலையே, எனக்கு இந்த மாதிரி ஒரு துக்கம் கொடுத்தவன் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் கேட்ட உடனே தசரதன் பதறி போய் ஓடி போய் பார்க்கிறார். ஓடி போய் பார்க்கும்போது அங்க ஒரு பிரம்மச்சாரி, அதாவது அந்த பிரம்மச்சாரி ஆசிரமத்துல இருக்கார். ஒரு ஒரு இளைஞன், அவன் வந்து அப்படியே வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கான். துடிச்சுக்கிட்டு இருந்த உடனே, நான் எந்த தப்புமே பண்ணலையே, இந்த மாதிரி பண்ணிட்டியே, நான் என்னுடைய கண்ணற்ற என்னுடைய பெற்றோர்களுக்கு கண்ணு தெரியாது, என்னுடைய அப்பா அம்மா 2 பேருக்குமே கண்ணு தெரியாது, அவங்களுக்காக தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக நான் வந்தேன், நீ இப்ப என்ன சாகடிச்சதும் இல்லாம என்னுடைய அப்பா அம்மாவையும் சாகடிச்சிட்டியே, அவங்க நான் இல்லைன்னா அந்த வேதனையிலேயே அவங்க இறந்து போயிடுவாங்க, நீ வந்து இங்க நடந்த விஷயத்தை எல்லாம் உடனே போய் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்களுக்கு போய் நீ தண்ணிய கொடு அப்படின்னு சொல்லிட்டு, நீ அடித்த அம்பு எனக்கு ரொம்ப வலி கொடுக்குது, உன்னுடைய கையாலேயே அந்த அம்பை வெளியே எடுத்து போடு அப்படிங்கும்போது அவர் யோசிக்கிறார், எங்க ஒரு பிராமணன் நம்ம கொன்ன ஒரு பாவம் நம்மளுக்கு வந்துருமோ அப்படிங்கும்போது, அப்ப அந்த இளைஞன் சொல்றான், அந்த பிரம்மச்சாரி சொல்றான், நான் வந்து பிராமணன் கிடையாது, நான் வந்து ஒரு வைஷ்யனுக்கும் சூத்ரனுக்கும் பிறந்தவன், என்னுடைய தாய் ஒரு சூத்ரா, என்னுடைய தகப்பனார் வைஷ்யர், அதனால உனக்கு வந்து பிரம்மஹத்தி தோகம் இதெல்லாம் வரவே வராது, நீ தயவு செஞ்சு அதை உன் கையாலேயே அந்த அம்பை பிடுங்கிட்டு எங்க அப்பா அம்மாவை போய் பார்த்து இங்க நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லு அப்படிங்கும்போது, தசரதர் ஓடி போய் அந்த பக்கத்துல சின்ன குடிசையில அந்த வயசானவங்க 2 பேரும் கண்ணு இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவர் உள்ள நுழையிற சத்தத்தை கேட்ட உடனே மகன் தான் வந்துட்டானோ அப்படின்னு சந்தோஷப்படும் போது தசரதன் உடனே நடந்த உண்மையை எல்லாமே கூறுகிறார். அப்படியே அவங்க 2 பேரும் பதச்சு விடுறாங்க. அப்ப அப்பா சொல்றாரு, நீ வந்து உண்மையை என்கிட்ட நீ ஒத்துக்கிட்டதால நான் உனக்கு எந்த சாபமும் நான் கொடுக்கல, நான் இந்த நேரம் உன்னை பார்த்து உனக்கு மரணம் ஏற்படணும்னு சொன்னா உனக்கு உடனே மரணம் ஏற்பட்டு விடும், ஆனால் நீ உண்மையை ஒத்துக்கூட்டதால இந்த சாபம் நான் தரப்போவதில்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் பாக்குறாங்க. அந்த பிரம்மச்சாரி அவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கான், he has done lots of pious deeds. அந்த புண்ணியத்தின் விளைவாக அங்க என்ன பண்றாருன்னா, இந்திரதேவன் வந்து அவனை ஸ்வர்கலோகத்திற்கு அழைத்து செல்வதற்கு வருகிறார். இந்திரதேவனே வரார். வரும்பொழுது அவனுடைய புண்ணியத்தின் பலனாக அவர் சொல்றாரு அந்த பையன்கிட்ட, அதாவது அவங்க தாய் தந்தையார்ட்ட சொல்றாங்க, உன்னுடைய மகனுக்கு வந்து இந்த அளவுக்கு புண்ணியம் இருக்கிறதால அவன் சொர்க்கலோகத்துக்கு போக போறான், அவன் செய்த புண்ணியத்தின் விளைவாக உங்களுக்கும் அதே இடம், அவன் எங்க போறானோ அதே இடம் உங்களுக்கும் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பையன் எடுக்கல, அவர் போயிடுறாரு. அவனுக்கு அந்த ஈம சடங்குகள் எல்லாம் செய்யும் பொழுது அப்போ இவங்க 2 பேரும் சாபம் கொடுக்குறாங்க, நாங்க எப்படி என்னுடைய மகனை பிரிந்து தவிக்கிறோமோ அது போல நீயும் பிரிந்து நீயும் கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு சாபம். அவங்க 2 பேருமே அந்த சிதையில் குதித்து அவர்களும் மாண்டு விடுகிறார்கள். இதுதான் நடந்தது அப்படின்னு கௌசல்யா கிட்ட சொல்லிட்டு, இதுக்கு காரணமே நான் தான், என்னுடைய ஒரு தவறான விளைவுதான் இது போன்ற ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்புறார். அந்த விஷயத்த சொல்லி முடிச்சுட்டு தசரதன் அப்படியே ராமரையே நினைச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த ஒரு தருணம் அவருக்கு ஒரு 2 நாழிகைக்குள்ள அவருக்கு அங்கு மரணம் ஏற்பட்டு விடுகிறது. அன்னைக்கு ராத்திரியே அவருக்கு வந்து மரணம். சோ இது வந்து அவருடைய பிரிவு, ராமரிடமிருந்து ஒரு பிரிவு எதற்காக ஏற்படுகிறது? நம்ம எல்லாருமே சொல்லுவோம், நம்ம வந்து மகாபாரதம் படிக்கும்போது திருதராஷ்டிரனுக்கு வந்து கண் இல்லாமல் பிறந்ததற்கான ஒரு வரலாறு, அவனுடைய கர்ம பலன், 100 பறவைகள், அந்த அவனுடைய அம்பு எய்தி அந்த 100 பறவைகள் அந்த தீ பிழம்பினால் அந்த சூட்டால ஒரு கூட்டுல இருந்த 100 சின்ன 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 குருவிகள் அதுங்க எல்லாமே கருகி இறந்து விட்டது, அதனால அவனுக்கும் 100 ஜென்மங்கள் எடுத்து 100 மகன்கள் பெற்று கண்ணில்லாமல் அவன் மரணம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை, ஒரு கர்மா. அந்த மாதிரி இந்த இடத்துல தசரதனுக்கு ஏற்பட்டதற்கான ஒரு காரணம் கௌசல்யாவிடம் விளக்குகிறார். சோ இது வந்து இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ராமாயணம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய லீலைகள், லக்ஷ்மணனை பத்தி பேசலாம், பரதனை பத்தி பேசலாம், சத்ருகனை பத்தி பேசலாம்.
நம்ம 2-3 கிளாஸஸ் நம்ம எல்லாமே அதை பத்திலாம் நம்ம கேட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு பக்தனான ஹனுமன் எப்படி வந்து ராமாயணத்துல வந்து ஆக்சுவலா ஹீரோயின் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யாரை பற்றி பேசுவது? சீதாதேவியை பற்றி பேசுவதா, அல்லது ராமச்சந்திர பகவானை பற்றி பேசுவதா, பரதனுடைய சிறப்பை பேசுவதா, சத்ருகனினுடைய சிறப்பை பேசுவதா அப்படின்னு நிறைய ஒவ்வொரு கேரக்டரை வச்சு நம்ம பார்க்கும் பொழுதும் நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தி பேசலாம். கைகேயி, அதே போல மைத்ரை, சுமித்ராவினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா 2 குழந்தைகளை பெற்று 2 குழந்தைகளுமே ஒன்று பகவானுக்கு தொண்டு செய்வதற்காக, மற்றொன்று அந்த தொண்டனுக்கு தொண்டு செய்யக்கூடிய சத்ருகன். அந்த தாய் ஒரு உண்மையான தாய் அப்படிங்கிற அந்த மாதிரி நிறைய பாடங்கள் நம்ம ராமாயணத்துல இருந்து நம்ம கத்துக்கலாம். நம்ம சிறப்பாக ஹனுமானை பற்றி நம்ம இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு பக்தன் பகவான் கிருஷ்ணரே சொல்றார் இல்லையா, சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோ அஸ்தின பிரியகா ஏ பஜந்தி து மாம் பக்தியா மயி தே தேஷு சா அபி அகம். அதாவது பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் யாரிடமும் பாரபட்சம் காண்பிப்பது கிடையாது. எனக்கு வந்து நண்பர்களும் கிடையாது, எதிரிகளும் கிடையாது, எல்லாரையும் நான் சமமாக பாவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு எவன் ஒருவன் தொண்டு செய்கிறானோ அவன் என்னிடம் இருக்கிறான், என்னுடைய நண்பனாக இருக்கிறான், அதே போல் நானும் அவனுக்கு நண்பனாக இருக்கிறேன். சோ அந்த மாதிரி பார்க்கும்போது இங்க ஹனுமான் ஒரு மிகச்சிறந்த நண்பன், ராமச்சந்திர பகவானுக்கு மிகச்சிறந்த ஒரு தொண்டன். சந்துஷ்டோ சததம் யோகி யதாத்மா திருத நிச்சயகா மயி அர்ப்பிதா மனோ புத்தி யோ மத் பக்தகா சமே பிரியகா. இதுவும் பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்துல பகவான் சொல்றாரு, அனைவரிடத்திலும் எவன் ஒருவன் கருணையாக இருக்கிறானோ, யார் மீதும் பொறாமை இல்லாமல் இருக்கிறானோ, எல்லாத்துக்குமே காரணகர்த்தா நான் அப்படின்னு நினைக்காமல் யார் இருக்காங்களோ, அகங்காரம் பொய் அகங்காரத்தில் இல்லாமல் பொய் அகங்காரம் அற்றவனாக இருக்கிறானோ, இன்ப துன்பத்திற்கு சரிசமமாக பாவிப்பவனும், அனைத்தையும் பொறுத்து கொள்பவனும், எப்பொழுதும் சந்தோஷத்தில் இருப்பவனும், தன்னை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவனும், பக்தியில் தொடர்ந்து திருத்தா நிச்சயமாக ஆணித்தரமாக பக்தியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தன்னுடைய மனம் புத்திசாலித்தனத்தை என் மீது வைத்திருப்பவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். சோ இந்த 2 ஸ்லோகத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது ஹனுமான் அப்படியே பர்ஃபெக்டா அவருடைய செயல்கள் எல்லாமே ராமச்சந்திர பகவானுக்கு அந்த அளவிற்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு தொண்டர், மிகப்பெரிய ஒரு பக்தர். பகவானுக்கே ரொம்ப பிடிக்கும் தன்னுடைய பக்தரை பற்றி எங்க யாரு பேசினாலும் அந்த அளவிற்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாருமே நம்ம நிறைய சொல்லுவோம், பகவானினுடைய செயல்கள் சிறப்பா அல்லது பக்தர்களுடைய செயல்கள் சிறப்பா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பக்தனை பற்றி பேசுவது அப்படின்னாலே பகவானுக்கு பிடிக்கும். இந்த ராமநவமியில ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தன், மிகச்சிறந்த ஒரு தொண்டனான ஹனுமானை பற்றி நாமும் கொஞ்சம் பேசி அவருடைய செயல்கள் பல்வேறு வகையான செயல்களின் மூலமாக நமக்கும் ஒரு ஈர்ப்பு அவர் மீது, அவருடைய செயல்களின் மீது நமக்கு அந்த ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக நம்முடைய பக்தியில் நாம் வளர்கிறோம் என்றால் அது அந்த ஹனுமானினுடைய ஒரு மகிமை அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ஹனுமானுக்கு வந்து சின்ன வயசு புராணங்கள், சின்ன வயசு கதைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய இளம் வயதில் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ரொம்ப ஒரு குறும்புக்கார ஒரு சிறுவன், சின்ன வயசுலயே அவ்வளவு ஒரு குறும்பு, வெரி நாட்டி. அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சூரிய தேவனை ஒரு சாப்பிடும் பழம் போல நினைத்து அவர் என்ன பண்றாருன்னா, அந்த சூரியனை அப்படி கடிக்கிறதுக்கு போகும்போது இந்திரதேவனுக்கு கோபம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஹனுமானுடைய மண்டையில தன்னுடைய வஜ்ராயுதத்தால ஓங்கி அடிக்கிறார். அடிச்ச உடனே அப்படியே மயக்கம் போட்டு ஹனுமான் கீழே விழும்போது, ஹனுமானுடைய அப்பா யாரு? வாயு பகவான் இல்லையா? அவருக்கு அவ்வளவு கோபம் வந்துடுது. என்னுடைய பையனை நீ அடிச்சுட்டியாடா இந்திரா, உன்னை நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயு எங்கேயுமே போகாம அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுறாரு. காத்தே இல்லைன்னா என்ன ஆகும் நமக்கு? அப்படியே பிரபஞ்சங்கள் எல்லாமே துடிக்குது. காத்து இல்லாம 3 உலகங்களுமே தள்ளாடி இருக்கும்போது எல்லாருமே வந்து பகவானிடம் போய் பிரார்த்தனை செய்யும் போது அந்த நேரத்துல சிவபெருமான் அங்கு தோன்றி, சிவபெருமான் என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி பண்றாரு. பண்ணிட்டு ஹனுமான் அப்படியே மூச்சு போட்டு கீழே விழுந்து கிடக்குறாரு. மூச்சு இல்லாம இருக்கும்போது அவருக்கு வந்து எல்லா விதமான உதவிகள், முதலுதவி மாதிரி டாக்டர் மாதிரி வந்து அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டு அதன் பிறகு அவருக்கு அந்த பரிபூர்ணமான ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்த பிறகு
வாயு பகவான் என்ன பண்றாருன்னா திரும்பவும் அந்த காற்று அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது, அப்ப இந்திர தேவன் தன்னுடைய தவறை உணர்ந்து என்ன பண்றாருன்னா அந்த வஜ்ராயுதம், அந்த சிறப்பு, அந்த வஜ்ராயுதம் எப்படி ஒரு 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 ஆணித்தரமாக ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குமோ வஜ்ராயுதம், அந்த மாதிரி அவருடைய ஒரு கருணை, அவருடைய ஒரு பரிசு மாதிரி வச்சுக்கோங்களேன். ஹனுமானுடைய உடல் அப்படி ஒரு தீர்க்கமான ஒரு உறுதியான ஒரு உடல் உனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வஜ்ரம் போன்ற உடல் உனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு அவருக்கு ஒரு பிளஸ்ஸிங் கொடுக்குறாரு இந்திரதேவன். அந்த நேரத்துல பல்வேறு வகையான தேவர்கள் எல்லாருமே அந்த அந்த இன்சிடென்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அக்னி தேவன் அங்க வந்து என்ன சொல்றாருன்னா, என்னால உனக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது. என்னால அப்படின்னா நெருப்பினால், உனக்கு வந்து நெருப்பால எந்த நேரத்திலையும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு உயிருக்கு ஆபத்து கிடையாது அப்படிங்கிறார். அதே போல வருண பகவான் நீரினால் உனக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. வாயு பகவான் அவங்க அப்பா அவரே சொல்றாரு, என்னை விட பல மடங்கு, காற்றை விட பல மடங்கு நீ வேகமாக செல்லக்கூடியது, அந்த அளவிற்கு நான் உனக்கு ஒரு திறமையை தருகிறேன், அந்த காற்றினால் உனக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு பிரம்மதேவன் பார்த்துக்கிட்டே இருக்கார். பிரம்மதேவன் சொல்றாரு, நீ எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போனாலும் க்ஷண நேரத்தில் போகக்கூடிய, யாராலும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆற்றலை நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான வரங்கள் அவருக்கு பல்வேறு தேவர்களினால் வழங்கப்படுகிறது. சோ அதனாலதான் அவர் சிரஞ்சீவியாக இருக்கிறார். சிரஞ்சீவினா அவருக்கு வந்து அழிவு என்பதே கிடையாது. இன்னைக்கும் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹனுமான் சிரஞ்சீவியாக இருக்கிறார். எங்கெல்லாம் ராமாயணம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர் அமர்ந்து கேட்பதாகத்தான் அனைத்து ஆச்சாரியர்களும் கூறுகிறார்கள். அந்த அளவிற்கு அவர் அந்த ராமர் மீது உள்ள அந்த பக்தி தொண்டு, ராமரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அவர் வந்து சிரஞ்சீவியாக இருக்கிறார். இந்த ஹனுமான் ஒரு சாதாரணமான ஒரு குரங்கு அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. எந்த சூரிய தேவனை சென்று அந்த சூரிய தேவனால் இவ்வளவு பெரிய நடந்ததோ, அந்த சூரிய தேவன் தான் இவருக்கு அனைத்து விதமான ஞானங்களையும் வழங்கி இருக்கிறார். வேத அறிவு அனைத்தையுமே வழங்கியது யார் அப்படின்னா சூரிய தேவன். சூரிய தேவன் வந்து எங்கேயாச்சும் நிப்பாரா? என்னைக்காச்சும் நம்ம பார்த்திருக்கோமா? சூரிய தேவன் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணாரு, நின்றுட்டு இருந்தாரு, யாராச்சும் வருவாங்க அப்படின்ட்டு. he has to continue his celestial journey இல்லையா? அவர் போய்கிட்டே இருக்கணும். சூரியன் மாத்திரம். அதனாலதான் நீங்க பகவத்கீதையிலேயே பார்க்கும்போது கூட பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய தந்திரத்தினால், தன்னுடைய சாதுரியத்தினால், தன்னுடைய சக்கரத்தின் மூலமாக சூரியன் மறைந்து விட்டதாக, அஸ்தமனமாய் விட்டதாக ஒரு லீலை செய்கிறார். சோ அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த சூரியன் என்பது எங்கேயுமே நிக்காது. அவர் வந்து ஆஞ்சநேயருக்கு சொல்லி கொடுக்கிறார், ஹனுமானுக்கு சொல்லி கொடுக்காரு அப்படின்னா, அவரு நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கும்போது ஆஞ்சநேயர் என்ன பண்ணுவாராம், கிராஸா ஓடுவாராம். சூரியன் வந்து ஒரு டைரக்ஷன்ல போகும் இல்லையா, அவர் சூரியன் மூஞ்ச பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஆப்போசிட்ல சைடு ஒரு பால் நடுவுல நீங்க வந்து ஒரு கோடு போட்டுட்டு அந்த அந்த கோட்டு நடுவுல நடந்து போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆஞ்சநேயர் அந்த மாதிரி நடுவுல போயிட்டு அவரு சொல்ல 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 எல்லாமே கேட்டுப்பாராம். அந்த அளவிற்கு அவருடைய த டெடிகேஷன், நான் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவிற்கு அவர் ஈடுபாட்டோடு அனைத்து விதமான ஞானங்களையும் அவர் சூரிய தேவனிடமிருந்து கற்றுக்கொள்கிறார். இந்த மாதிரி எல்லா விதமான பவர் எல்லாமே கிடைச்ச உடனே கொஞ்சம் அவர் என்ன ஆயிடுச்சுன்னா ஹி பிகம் பஃப்ட் அப். கொஞ்சம் ஒரு சின்னதா அவருக்கு வந்து ஒரு எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி மமதை, ரொம்ப பெரிய கர்வம்லாம் கிடையாது, ஒரு குட்டி மமதையில என்ன பண்ணுவாராம், சாதுக்கள் எல்லாரையும் போய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாராம். அவங்க வந்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்கள வந்து கிண்டல் பண்றது, அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விளையாட்டுகள், குறும்பு விளையாட்டெல்லாம் செய்யும் போது எல்லா சாதுக்களும் சேர்ந்து அவருக்கு ஒரு சாபம் தருகிறார்கள். என்ன சாபம் தருகிறார்கள் என்றால், நீ கற்ற வித்தை அனைத்தையும் நீ மறந்து விடுவாய், உனக்கு வந்து இந்த மாதிரி திறமை இருக்குன்னு யாராச்சும் உனக்கு எடுத்து சொன்னாலே ஒழிய நீ அனைத்தையும் மறந்து விடுவாய் அப்படிங்கிற ஒரு சாபம் அவருக்கு தரப்படுகிறது, அவருடைய குறும்பு. அதனாலதான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராமாயணத்துல பல கட்டங்களில் எல்லாருமே வந்து அந்த சீதாதேவி லங்கால இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு அசம்ஷன், சுக்ரீவன் எல்லாருமே வந்து அந்த ஒரு டீம் ஃபார்ம் ஆன பிறகு அவங்க எல்லாருக்குமே டவுட், ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருந்தும் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு மேல இந்தியாவை தாண்டி கீழே இருக்குன்னு பார்த்தா அது வந்து இலங்கை ஒன்றுதான். அப்ப அந்த இடத்துக்கு போகணுமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது யாரு போவா, இவ்வளவு பெரிய இடத்த ஜம்ப் பண்ணி யாரால போக முடியும் அப்படிங்கும்போது அப்ப ஜாம்பவான் தான்
ஹனுமானுக்கு அந்த நினைவை கூறுகிறார். அந்த நினைவை கூறி அந்த மாதிரி உனக்கு முடியும்பா, உனக்கு திறமை இருக்குப்பா அப்படிங்கும்போது அந்த சாபம் விலகுகிறது. அந்த மாதிரி டக்குன்னு யாராச்சும் எடுத்து சொல்லும் போது அந்த மறதி அவருக்கு விலகி அவர் லங்கால போயிட்டு அங்க கண்டுபிடிக்கிறாரு. அந்த கதை ஃபுல்லா நமக்கு தெரியும். அந்த மாதிரி இவ்வளவு ஆற்றல் பெற்றவர் சிரஞ்சீவி. சிரஞ்சீவி அப்படிங்கும்போது அவர் ராமாயணத்துல மாத்திரம் கிடையாது, மகாபாரதத்திலும் அவருடைய பங்கு சிறப்பான ஒரு பங்கு. நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க, மகாபாரதத்துல இந்த கதையை அவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. திரௌபதி என்ன பண்றா, திரௌபதிக்கு ஒரு அழகான ஒரு மலரை எடுத்து வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பீமன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த காட்டுக்குள்ள போயிட்டு அந்த மலரை தேடுவதற்காக அப்படியே போயிட்டே இருக்கும்போது வழியில ஒரு வயதான ஒரு குரங்கு படுத்துக்கிட்டு இருக்கு. அந்த குரங்குடைய வால் பாத்தீங்கன்னா பெரிய வால், தாண்டி போக கூடாது இல்லையா, அதுதான் மரபு, கலாச்சார மரபு, வேத கலாச்சார மரபு. அதை பீமன் அனுஷ்டிக்கிறான். அப்படி இருக்கும்போது அந்த வயசான குரங்கா இருக்கேன்னு சொல்லிட்டு உன் வாழை கொஞ்சம் நகர்த்திக்கிறியா, நான் இந்த இடத்த தாண்டி போகணும் அப்படிங்கும்போது நீயே உன் கையால தூக்கி போட்டுட்டு போயிடு, அந்த வாழை போட்டுட்டு இந்த இடத்த நீ கிராஸ் பண்ணி போ அப்படிங்கும்போது பீமனுக்கு கொஞ்சம் அகந்தை, நான் பெரிய போர் வீரன், ரொம்ப அப்படியே தைரியசாலி, பராக்கிரமசாலி, ரொம்ப வலிமை உடையவன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆணவம் உண்டு எப்பவுமே பீமனுக்கு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த குரங்கு, வயசான குரங்கு நம்ம கிட்ட கிண்டல் அடிக்குது, வாழை தூக்கி போட்டுட்டு போன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, கஷ்டப்பட்டு அந்த வாழை தூக்கி போடலான்னு வரும்போது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவரால் அந்த வாழை தூக்கவே முடியல. அப்பத்தான் தெரியுது இந்த குரங்கு ஒரு சாதாரண குரங்கு இல்லை அப்படின்னு. அவங்க ரெண்டு பேரும் பேசும் பொழுது அப்ப தெரியுது, ஓ நீயும் வாயு புத்திரன், நானும் வாயு புத்திரன், சம்திங் லைக் தேர் ஆல் காட் பிரதர்ஸ் மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு அப்போ ஹனுமான் அவருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கிறார். நிச்சயமாக அப்போ சண்டை நடக்க போற விஷயம் யாருக்குமே தெரியாது, பகவான் கிருஷ்ணரை தவிர யாருக்குமே தெரியாது. ஆனால் ஹனுமான் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நீ சந்திக்க இருக்கிறாய், கூடிய விரைவில் ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. அந்த யுத்த நேரத்தில் நான் உனக்கு உதவியாக இருப்பேன், நீ தைரியமாக போ, உனக்கு வெற்றி கிட்டும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு பிளெஸிங்ஸ் ஹனுமான் அங்க தருகிறார். சோ அந்த சிரஞ்சீவி மகாபாரதத்தில் அவருடைய பங்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வெற்றிக்கான அறிகுறிகள் அப்படின்னு பகவத்கீதையில படிக்கும் பொழுது அந்த சாரதி யாரு, பகவான் கிருஷ்ணருடைய சாரதி அர்ஜுனுடைய ரதத்தில் அந்த கொடி யாருடைய கொடி என்றால் ஹனுமான் பொறித்த அந்த கொடி. அதே போல அவர் சொல்கிறார், அந்த போர் துவங்கும் போது உன்னோடு சேர்ந்து நானும் கர்ஜனை செய்து எதிரிகளினுடைய மனதை, இதயத்தை நொறுக்குவேன் அப்படிங்கிறார். ஹனுமான் அந்த சங்கு நாதம், அந்த புஷ்பங்கள் அந்த சங்கு நாதத்தப்போ ஒவ்வொருத்தருமே சங்கு அந்த நாதத்தை கேட்கும் போது பீஷ்ம பிதாமா கொடுக்கிற நாத சத்தத்தை கேட்டு துரியோதனுக்கு ஒரே சந்தோஷம், ரொம்ப பவர்ஃபுல்லா இவரு சவுண்டு கொடுத்துட்டாரு, நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. ஆனா அதன் பிறகு பாண்டவர்கள் ஒவ்வொருத்தருமா அந்த நாதத்தை முழங்கும் போது பீமனுடைய நாதம் கேட்கும் பொழுது அப்போ ஹனுமான் சொன்ன மாதிரி அவரும் சேர்ந்து அந்த நேரத்துல அந்த ஒளி எழுப்புகிறார். அதை கேட்ட உடனே அங்க இருக்கிற எல்லாருக்குமே அப்படியே அந்த இதயமே நொறுங்கி கீழே விழுந்துடுற மாதிரி, அந்த அளவிற்கு அந்த ஆற்றல், அந்த வலிமை, அந்த உதவி. சோ அந்த சிரஞ்சீவியானவர் ராமாயணத்துல மாத்திரம் சேவகம் செய்யாமல் மகாபாரதத்தில் பகவான் கிருஷ்ணருடைய தொண்டர்களுக்கு, பகவான் கிருஷ்ணருடைய பக்தர்களுக்கு தொண்டனாக அவர் இஸ் கண்டினியூயிங் இன் திஸ் மகாபாரதா. So this is how Hanuman is glorified as a சிரஞ்சீவி. அவருடைய நிறைய குணங்கள் எப்படி நம்ம ராமச்சந்திர பகவானுக்கு 16 குணங்களை நாரத முனி விளக்குகிறாரோ வால்மீகிக்கு, அது போல ஹனுமானினுடைய குணங்கள், முதல் குணம் அப்படிங்கும் போது சிரஞ்சீவி. அவருக்கு அழிவு, மரணம் என்பதே கிடையாது. ராமர் லக்ஷ்மணனுக்கு இந்த அவதார மகிமை முடிந்து அவர்கள் திரும்பும் பொழுது கூட அவரும் செல்லவில்லை. அவர் நீ எப்பவுமே இங்கேதான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளெஸிங்ஸ் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல பிரம்மச்சாரி அப்படிங்கும்போது கம்ப்ளீட்லி செல்ஃப் கண்ட்ரோல், தன்னை சுயமாக கட்டுப்படுத்தி கொண்டிருப்பவர். அவருடைய காமத்தை எந்த நேரத்திலையுமே ஒரு சின்ன க்ஷணம் கூட அவருடைய காமம் பௌதிகத்திற்காக, பௌதிக வாழ்க்கைக்காக
அவர் வந்து லங்காக்கெல்லாம் போகும்போது அந்த அளவிற்கு ஒரு செழிப்பான ஒரு அரண்மனை, ராவணனுடைய அரண்மனை எல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு செழிப்பு, தங்கத்தினால் ஆன அந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்தா கூட ஒரு க்ஷண நேரம் கூட அவருடைய மனதில் அந்த காமம், எனக்கு அனுபவிக்கணும், எனக்கு வேணும், எனக்கு நான் இதை அடையணும் அப்படின்னு அவர் வந்து ஒண்ணுமே கேட்காம அந்த அளவிற்கு அவ்வளவு கட்டுப்பாட்டோடு இருந்தவர். அதே போல அவர் குருப் அண்ட் சுந்தர். குருப்பா அப்படிங்கும்போது அசிங்கமானவர், சுந்தர் அப்படின்னா அழகானவர். அவருக்கு வந்து அசிங்கமும் உண்டு, அழகும் உண்டு. ஹனுமான் சாலிஸ்ல பாத்தீங்கன்னா கஞ்சன்பரன் பிரஜ சுபேஷா காணன் குண்டல் குஞ்சித கேஷா அப்படின்னு ஒரு லைன் ஒன்று வரும். அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் அவருடைய அழகு அங்கு வர்ணிக்கப்படுகிறது. ஹனுமானினுடைய ஒரு அழகு எப்படி அப்படின்னா தங்க நிறத்தில், அவருடைய கலர் எப்படிப்பட்ட தங்க நிறத்தில், கஞ்சனபரன் பிரஜ் சுபேஷ, தங்க நிறத்தில் அவர் உடம்பு, அவ்வளவு அழகான ஆடைகளை அணிந்து கொண்டிருப்பார். கண்ணன் குண்டல குஞ்சித கேஷா, அவர் காதுல வந்து குண்டலம் போட்டு அவருடைய கேசம், அவருடைய முடியானது நீண்டு முடி, சுருண்ட முடி, பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும் அப்படிங்கிறார். அதே போல அவர் வந்து காமரூபின் அப்படின்னா ரூபம் சொல்லுவோம் இல்லையா, காம ரூபின் அப்படிங்கும்போது அந்த உருவத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் உடையவர். அந்த உருவத்தை வந்து அவர் எப்படி வேணாலும் மாற்றலாம், சின்னதா பண்ணலாம், பெருசா பண்ணலாம், யாரு கண்ணுக்கும் தெரியாத அளவிற்கு ஒரு உருவமாக மாற்றலாம். அந்த அளவிற்கு ஒரு சிறந்த தன்மை உடையவர். அதே போல அவருடைய பலம் என்றால் அந்த அளவிற்கு அவருக்கு பலம். அவருக்கு வந்து வேறு ஒரு சில பெயர்கள் என்ன அப்படின்னா வீரா, மகாவீர, மகாபாலா. ஹனுமான் சாலிஸ்ல பாத்தீங்கன்னா ராமதூத அதுலித் பல்தாமா பல்தாமா மீன்ஸ் அந்த பலம் பொருந்தியவன். ராமச்சந்திர பகவானினுடைய ஆன்மீக பிரதிநிதி. ஆன்மீக இஸ் லைக், ராமரை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹனுமானை போய் கேட்டா போதும் அப்படிம்பாங்களா எல்லாரும். அந்த அளவிற்கு ராமரை பற்றி அனைத்தும் தெரிந்தவர். அதே போல வலிமையினுடைய களஞ்சியம். வலிமை அப்படின்னா ஸ்ட்ரென்த் அப்படின்னா உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் எப்படி வந்து ஆற்றல் தர முடியும், அந்த உறுப்புகளை வந்து எப்படி பயன்படுத்த முடியும். ஒரு டிக்ஷனரி சொல்லுவோம் இல்லையா, நம்ம என்சைக்ளோபீடியா டிக்ஷனரின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஆற்றல் வலிமை அப்படின்னாலே ராமதூத அதுலித் பலதாமா, அந்த அளவிற்கு சிறப்பான ஒரு வலிமையை பெற்றவர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த சஞ்சீவினி அப்படிங்கிற அந்த மூலிகை மருந்து ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும், அதாவது லக்ஷ்மணனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இஸ் டெட். அப்படி இருக்கும்பொழுது அந்த சஞ்சீவினி மூலமாகத்தான் அவன் உயிர் பிழைக்க முடியும். அப்படிங்கும்போது அந்த வலிமை, அந்த சஞ்சீவினி எந்த ஒரு பர்டிகுலர் மரம் அப்படின்னு தெரியாததால அந்த பர்வதத்தையே தூக்கி கொண்டு வருகிறார். நம்ம வந்து ஹனுமான் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய போட்டோஸ் பார்த்தீங்கன்னா அவர் அப்படி தன்னுடைய கையில அந்த மலையை தூக்கிட்டு அவர் நடந்து வர்ற மாதிரி இருக்கும், பறந்து வர்ற மாதிரி இருக்கும். சோ இதுல ஒரு அற்புதமான ஒரு லீலை, பரதனுக்கும் ஹனுமானுக்கும் நடைபெற்ற ஒரு அற்புதமான ஒரு லீலை. நீங்க நிறைய பேர் அயோத்தியா போயிருப்பீங்க. அந்த அயோத்தியால நந்தி கிராம் அப்படிங்கிற இடத்துல இந்த கோயில் இன்னைக்கும் இருக்கிறது. இது எவ்வளவு பேர் இந்த கோயில் நீங்க போய் பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த கோயிலுடைய மகிமை என்ன அப்படின்னா, பரதன் நந்தி கிராமத்துல இருந்துதான் ஆட்சி செய்கிறான். அவன் அயோத்தியால வந்து ஆட்சி செய்யவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, அயோத்தியால இருக்கிற மக்கள்லாம் என்னை வந்து கிண்டல் பண்ணிடுவாங்க, இவன் வந்து ஒரு ஏமாற்று பேர் வழி, ராமரை வந்து காட்டுக்கு அனுப்பு, இவனுடைய முக்கிய பங்கு இவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன எல்லாருமே என் மேல ரொம்ப கோபமா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் நந்தி கிராமத்துல இருந்துதான் ஆட்சி செய்கிறார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பெரிய நிழல் உருவம் அப்படியே கீழே பாக்குறாரு. அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்கு அந்த உருவம். பார்த்த உடனே அவர் நினைச்சாரு, யாரோ ஒரு அரக்கன் வந்து நம்மளை அழிக்கிறதுக்காக வராம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு உடனே என்ன பண்றாருன்னா அம்பை எடுத்து அந்த நிழல் உருவத்தை பார்த்து அம்பு எய்தும் பொழுது அப்படியே அந்த நிழல் உருவம் கீழே விழுந்துருது. கீழே விழுந்த உடனே தான் அப்படி பார்த்தா ஹனுமான் எழுந்து நிக்கிறார். ஹனுமானுக்கு வந்து தெரியும் இது பரதன் அப்படின்ட்டு. பார்த்த உடனே அவர் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு பரதனுக்கு. நான் தான் இந்த மாதிரி ராமச்சந்திர பகவானுடைய தொண்டன் அப்படின்னு அங்க நடந்த விஷயம் எல்லாமே சொல்றாரு. எப்படி ஆதியில இருந்து ராமச்சந்திர பகவான் எப்படி காட்டுக்கு போனாரு, என்ன நடந்தது எல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது பரதன் அப்படியே கதறி அழறாராம். ஐயோ, நான் திரும்பவும் தப்பு பண்ணிட்டேனா, என்னுடைய தப்பாலதான் வந்து ராமச்சந்திர பகவான் வந்து காட்டுக்கு போயிட்டாரு, நான் வந்து அவருடைய உத்தமமான ஒரு தொண்டர், உங்களையும் நான் வந்து அம்பு எய்தியதால் நான் மீண்டும் ஒரு குற்றம் புரிந்து விட்டேனே அப்படின்னு மன வருத்தம் படும்போது இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு அவரை தேற்றி
ஹனுமான் வந்து பரதனை தேற்றி அந்த இடத்திலிருந்து செல்கிறார். சோ அவருடைய அந்த பலம், அந்த சஞ்சீவினி மலையை எடுத்து வரும்போது அவருக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய ஒரு உன்னதமான ஒரு லீலை. அதுல வந்து பரதனையும் அவர் தேற்றி ரொம்ப மெச்சூர்டா ஹி பிஹேவ்ஸ் தேர். உடனே சண்டை கிண்டெல்லாம் போடாம, ஓ இவர் பரதன், ராமச்சந்திர பகவானுடைய சகோதரர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிந்து கொண்டு அவனுக்கு ஆறுதலாக பரதனுக்கு, அதே போல புதுமையான யுக்திகளை கையாள்வதில் நிபுணர். அவருடைய அந்த யுத்தம் முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த ராமச்சந்திர லங்கா ராமாயண யுத்தத்துல லங்கேஸ்வரனை வதம் செய்யக்கூடிய அந்த யுத்தத்துல பல்வேறு வகையான புதுமைகளை கையாள்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, பல்வேறு வகையான ஆபத்துகளை நேருக்கு நேராக அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவர் வந்து முதல்ல சீதா தேவியை போய் பார்க்கும்போது அங்க உள்ள அந்த சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் அனைவரையுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அளவிற்கு ஹனுமானை பார்த்த உடனே அவங்க எல்லாருமே அவரை அப்படியே கைது பண்ணிடுறாங்க. ஹனுமானை கைது பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து ராவணனை வர வச்சு அந்த ராஜ்யசபையில இவருக்கு வந்து தண்டனை தர வேண்டும் அப்படின்னு இருக்கும்போது தன்னுடைய வாளினுடைய நீளத்தை அப்படியே பெருசுபடுத்திக்கிட்டே போறார். அந்த வாளினுடைய நீளத்தை பெருசுபடுத்தி ராவணனுக்கு சரிசமமாக அதை விட உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு, அந்த நேரத்துல விபீஷணன் கூட சொல்றாராம். விபீஷணன் யார்கிட்ட சொல்றாரு? ராவணன் கிட்ட சொல்றாரு, ராவணா நீ ரொம்ப தப்பு பண்ற, இவன் வந்து உன்னுடைய எதிரியினுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறார். இந்த ஹனுமான் அப்படிங்கிறவரு ராமச்சந்திரனுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறார். அவருக்கு வந்து நீ இந்த மாதிரி ஒரு அவமரியாதை செலுத்துவது அப்படிங்கிறது சத்திரிய தர்மமே கிடையாது, ஒரு யுத்த தர்மம் கிடையாது. நீ அவனை உடனே விடுதலை செய்ய வேண்டும். இந்த மாதிரி நீ அவனை வந்து போடக்கூடாது, அவனை வந்து கைது செய்யக்கூடாது. அப்படிங்கும்போது கூட அதர்மம் தலை தூக்கும் நேரம் அது. ராவணன் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கேரே பண்ணல. இருந்த போதிலும் தன்னுடைய ஒரு இன்னோவேட்டிவ் அப்ரோச், அவர் என்ன பண்றாருன்னா ஒரு புதுமையான ஒரு முயற்சி, அந்த மாதிரி வாழை சுருட்டி மேல உக்காந்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போகும்போது அந்த நீர் அந்த வாளினுடைய ஓரத்தில் அந்த நெருப்பு பொறி அதை வைக்கும் போது என்ன ஆகுது, அதை எடுத்துட்டு போய் ஊர் ஃபுல்லா அப்படியே கொளுத்தி விட்டுட்டு போயிடுறாரு. அந்த இடத்துல இருந்து ஒரு தப்பிச்சு போயிடுறாரு. அதே போல வேறு ஒரு சமயத்திலும் கூட அவர் இலங்கையை நோக்கி வரும்பொழுது எல்லாமே தெரிஞ்சாச்சு, இந்த விஷயம் எல்லாமே சொல்லியாச்சு. கம்பராமாயணத்துல பாத்தீங்க அப்படின்னா அவருடைய புலமை வர்ணிக்கப்படுகிறது. முதல்ல சீதா தேவியை பார்த்த பிறகு அவர் வந்து அங்க போறாராம். கம்பர் வந்து ரொம்ப சுவையான இந்த ஒரு காட்சியை அவர் எழுதுவார். அவருடைய புலமை எப்படிப்பட்ட புலமை என்றால், ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் மீட்டிங் சீதா தேவி ராமச்சந்திர பகவானை போய் பார்க்க போறாரு ஹனுமான். அப்படி போகும்போது அப்ப அவர் எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருப்பார். என்ன சொல்ல போறாரோ, இவர் என்ன பேச போறாரோ, சீதா தேவி இருக்காளா, சீதா தேவி மரணம் ஏற்பட்டு விட்டதா, சீதா தேவிக்கு வந்து உடம்புல ஏதாச்சும் அடிபட்டுடுச்சா, அந்த மாதிரி பல்வேறு வகையான சிந்தனைகள் அவரோட இருக்கும். அந்த நேரத்துல அவர் பயன்படுத்தக்கூடிய முதல் வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவருடைய அந்த கவிதை நயம், அதே போல அவருடைய புலமை, அவருடைய அறிவாற்றல், இதற்கு வந்து உதாரணமாக அவர் கொடுத்து கண்டேன் சீதையை அப்படிம்பாராம். நான் பார்த்துட்டேன் சீதா தேவியை, நான் பார்த்துட்டேன் அப்படிங்கும் போது ராமச்சந்திர பகவானுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. சோ இந்த இடத்துல அவருடைய புலமையும் வெளிப்படுகிறது. ஹனுமான் அப்படிங்கும்போது நம்ம வந்து அவர் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாகவே பார்க்க முடியாது. அதே போல அவர் அந்த இலங்கைக்கு வேறு ஒரு தருணத்தில் போகும்பொழுது அவருக்கு வழியில பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான அரக்கிகளை எப்படி அவர் சமாளித்தார். ஒரு அரக்கி சிமிகா அப்படிங்கிறது அந்த நிழலை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ராட்சசி. அந்த நிழலையே அப்படியே கட்டுப்பிடித்து அதை அப்படியே வாயில போட்டு முழுங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக மேல பறக்கும்போது அந்த ஷேடோவை அப்படியே ஷீஸ் கேப்சரிங் இட். அந்த தருணத்தில் கம்ப்ளீட்டா தன்னுடைய உடலை சுருக்கி, அவருக்கு தான் எல்லா வரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா, எல்லாத்தையுமே அவர் அந்த நேரத்துல அப்ளை பண்றாரு. உடம்பு ஃபுல்லா சுருக்கி அப்படியே கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு சின்ன உருவமா வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்து அவர் அந்த தன்னை காத்து கொள்கிறார். அதே போல மைனகா அப்படிங்கிறது ஒரு பெரிய மந்தார மலை அப்படின்னா மந்தாரம், ஒரு பெரிய பர்வதம். அந்த பர்வதம், அந்த மலை என்ன பண்ணுது அப்படிங்கும்போது இவர் ஓய்வு எடுப்பதற்காக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு உட்காரும் பொழுது அந்த மலை ஒரு பெரிய அரக்கி, ஒரு ராட்சசி. அப்ப அந்த ராட்சசி வந்து கேட்கிறா, எப்படியாச்சும் நான் வந்து
உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், உன்னுடைய ஆற்றல் அப்படின்னு. அதே போல அதன் பிறகு ஹனுமானை சாப்பிட்டுறணும் அப்படிங்கிற அந்த ஒரு கெட்ட நோக்கத்துல அந்த மலை, அந்த அரக்கி அவரை அணுகும் பொழுது ரொம்பவும் டிப்ளமேட்டிக்கா ஹீ இஸ் ஆன்சரிங். அந்த ஒரு பர்டிகுலர் ராமாயணத்துல அந்த ஸ்லோகங்கள்லாம் படிக்கும்போது அவ்வளவு ஒரு சாமர்த்தியமாக அந்த அரக்கியை அவர் கையாண்ட விதத்தை வால்மீகி அதுல ரொம்ப சிறப்பாக எழுதியிருப்பார். சொல்லிட்டு அந்த மலையையே ஒரு குருவாக பார்த்து அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தி அவருக்கு ஒரு வந்தனத்தை தெரிவித்து தயவு செஞ்சு என்ன நீங்க இருந்து போக விடணும் அப்படின்னு கேட்டுட்டு அவர் அந்த இடத்த விட்டு வெளியே போறாரு. அதே போல இன்னொரு அரக்கி வாயை திறந்துகிட்டு இருக்கும்போது, அந்த அரக்கி பேர் எனக்கு தெரியல, அந்த வாயை திறந்துகிட்டு இருக்கும்போது அந்த வாய்க்குள்ள போற ஹனுமான் கம்ப்ளீட்டா உடம்ப சின்னது பண்ணி திரும்பவும் அதே வாய் வழியே வெளியே வந்துடுறாரு. அந்தம்மா வாயை திறந்து, அந்த அரக்கி வாயை திறந்து அப்படியே அமுக்கிறா மாதிரி அப்படியே கபலீகரம் பண்ணுவோம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பண்ணும் பொழுது அவர் டக்குன்னு அங்கிருந்து வெளியே வந்துடுறாரு. இதுவும் அவருடைய ஒரு சிறப்பு. இதுக்கு மேல ரொம்ப பெரிய சிறப்பு என்றால் மிகச்சிறந்த ஒரு பக்தன், ராமபக்தன் அப்படிங்கும் போது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர். இதுக்கு சின்னதா 2 உதாரணம் பட்டாபிஷேக நேரத்துல நடக்குது. பட்டாபிஷேகம் நேரம் இல்ல, வெவ்வேறு தருணங்கள் நடக்குது. அவருடைய பக்தி எப்போதுமே எப்படி பகவானையே அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, சீதாதேவி தன்னுடைய நெற்றியில் அந்த குங்குமம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த நெற்றியில அந்த நெத்திக்கு மேல குங்குமத்தை வைக்கும் பொழுது கேட்கிறாங்க, சீதாதேவியை பார்த்து கேட்கிறாரு ஹனுமான், எதற்காக நீங்க இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க, சிவப்பு கலர்ல வச்சுக்கிறீங்க, குங்குமம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, என்னுடைய கணவர் நீண்ட ஆயுளோடு இருப்பார் அப்படிங்கிறதுக்காக. உடனே சிரிச்சுக்கிட்டே அவர் என்ன பண்றாரு, சீதாதேவி கையில இருந்த அந்த குங்குமத்தை எல்லாம் பிடுங்கி தன்னுடைய உடம்பு முழுக்க அப்படியே தேய்ச்சிக்கிறாரு. தேய்ச்சிக்கும் போது சீதாதேவி கேட்க, இந்த சின்ன பொட்டு நீங்க வச்சாலே உங்க கணவனுடைய ஆயுள் ஆரோக்கியம் நல்ல தீர்க்கமாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, எனக்கு மிகச்சிறந்த என்னுடைய ஆசான், என்னுடைய எஜமான், அவரை பரிபூர்ணமாக அவருக்கு சேவகம் செய்ய ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் பக்தன் நான். அவர் எப்பவுமே சந்தோஷமா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் உடம்பு முழுக்க நான் இந்த குங்குமத்தை தடவிக்கிறேன் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நார்த் இந்தியாலாம் போனீங்கன்னா ஹனுமான் வை ஹி இஸ் லுக்கிங் ரெட் கலர் அப்படின்னா இந்த ஒரு ஐதீகம் தான் அவங்களுக்கு. ராமச்சந்திர பகவான் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும், அவருக்கு எந்த விதமான ஆபத்துமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மனசுல ஒரு எண்ணத்தோட மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பக்தர்கள் அவர் ஒருத்தர். அதே மாதிரி அவருக்கு பரிசுகள் தரப்படுகிறது. எப்போ பரிசுகள் தரப்படுகிறது அப்படின்னா, அந்த பட்டாபிஷேக நேரத்துல பல்வேறு வகையான பரிசுகளை எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ராமச்சந்திர பகவானும் சீதாதேவியும் கொடுக்கும்பொழுது இவருக்கு ஒரு மணிமாலை கொடுக்குறாங்க. மணிமாலை, முத்து மாலை, அதுவும் சீதாதேவி போட்டுக்கிட்டு இருக்கிற முத்து மாலையை கழட்டி இவருக்கு பரிசாக தரப்படும் பொழுது உடனே அவர் வாயில அந்த உடைச்சி பார்த்து அப்படியே என்னமோ தேடுறாரு. தேடினோடனே சீதாதேவிக்கெல்லாம் அப்படியே ஒரு பெரிய அதிர்ச்சி, ராமச்சந்திர பகவானுக்கெல்லாம் அதிர்ச்சி, அங்க இருக்கிற எல்லா பிராமணர்களுக்கும் ரிஷிகள் எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி. கேட்ட உடனே ஹனுமானை பார்த்து கேட்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி நீ பண்ண அப்படின்னோடனே, நீங்க ஏதோ பரிசு கொடுத்துருக்கீங்களே, இந்த பரிசுல என்னுடைய ராமரும் சீத்தையும் இருக்காங்களா, அதை தேடி பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு அவர் எப்பொழுதுமே அந்த பகவானை நினைவில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு ரிஷி கேட்கிறாரு, சரி நீ தேடி பாக்குறியா, அப்படின்னா என்ன உங்ககிட்ட ராமச்சந்திரனும் சீதாதேவியும் எப்பவுமே உங்ககிட்ட இருந்துகிட்டே இருப்பாங்களா அப்படிங்கும்போது, ஆமா என்கிட்ட எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்காங்க அப்படின்ட்டு டக்குன்னு தன்னுடைய இதயத்தை கிழிச்சு காட்டும் போது அங்க அப்படியே ராமச்சந்திர பகவான், சீதாதேவி, லக்ஷ்மண் எல்லாரும் காட்சி அளிக்கிறார்கள். அவருடைய உடல், உள்ளம், மனம், எப்படி நம்ம சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீமதி ராதாராணியுடைய உடல், உள்ளம், உணர்வு சைத்தன்ய மகாபிரபுவாக கிருஷ்ண பகவான் அவதாரம் எடுத்தாரோ, அது போல இவருக்கு தன்னுடைய செயல்கள், தன்னுடைய நினைவு எல்லாமே ராமச்சந்திர பகவானை பார்த்ததுதான். அதே போல மிக மிக தேர்ந்த ஒரு யோகி அப்படின்னா சூரிய தேவனிடமிருந்து கலையை கற்றவர்கள். அஷ்டத சித்தி நாவ் நிதி கே தாதா ஆஷா பர்தின் ஜானகி மாதா. இதுவும் ஹனுமான் சாலிசால ஒரு வரி. அஷ்ட சித்தி நவ் நிதி கே தாதா அப்படின்னா எல்லா சித்திகளையும், அஷ்ட சித்திகள், யோக சித்திகள், நவ சித்திகள், 9 ways of devotional service நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த சாலிசால என்ன சொல்றாங்கன்னா, இந்த 9 வகையான பக்தி தொண்டு உங்களுக்கு வேணும்னா கூட நீங்க ஹனுமானை அணுகி நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு அதை தருகிறார்.
சோ அது போல மிகச்சிறந்த ஒரு யோகி. யோகி என்றால் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பவர், பகவானுக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பவர். சோ பக்தனாக கற்றறிந்த சூரிய தேவனிடமிருந்து கற்றறிந்த கலைகள் அனைத்தையுமே அந்த பகவானோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்காக அந்த யோக கல்வியை, அந்த யோக ஞானத்தை அனைவருக்கும் தரக்கூடியவர். அதே போல எப்பொழுதுமே யாருக்குமே எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் அனைவருக்கும் சுகமான ஒரு வாழ்க்கையை தந்து கொண்டே இருப்பார். அரக்கர்களை அழிப்பதில் வல்லவர். பல்வேறு வகையான பெயர்கள் அவருக்கு இருக்கிறது. ரக்ஷ வித்வான் சகரக, அக்ஷந்த்ரே, இந்த மாதிரி அவருக்கு நிறைய பேரு. கால நேமினி பரமாத்மனா, சிம்ஹி காப்பரண பஞ்சன. சோ இதெல்லாம் என்ன அர்த்தம் என்றால், இந்த போன்று தடைகள், பக்தியில நீங்க முன்னேறணுமா, உங்களுக்கு ஒரு தடைகள் இருக்கிறதா அப்படின்னா அந்த தடைகளை எடுப்பவர். எப்பொழுதுமே பகவானுக்கு பாதுகாவலாக இருப்பவர். இஸ் அ டோர் கீப்பர். நம்ம வந்து அஜய் விஜயன் சொல்ற மாதிரி ராமச்சந்திர பகவானுக்கு எப்பொழுதுமே ஒரு ஒரு கவசமாக இருப்பவர். ஒரு சின்ன லீலை, பஞ்சமுக ஆஞ்சநேய அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த பகவானை பஞ்சமுகத்தில் பார்ப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் சிரஞ்சீவியாக அனைத்து திசைகளையுமே காத்து கொண்டிருக்கிறார். பகவான் ராமச்சந்திரரையே காப்பாற்றி இருக்கிறார். என்ன ஆகுதுன்னா, ஒரு வாட்டி அகிரவன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் என்ன பண்றான், ராமச்சந்திர பகவானையும் லக்ஷ்மணனையும், இந்த அகிரவன் அப்படிங்கிறவன் ராவணனுடைய சகோதரன், இவங்க ரெண்டு பேரையுமே கடத்திட்டு போயிட்டு என்ன பண்றான் அப்படின்னா பாதாள லோகத்துல வச்சிடறான். எடுத்துன்னு போயிட்டு எல்லாருமே தேடுறாங்க, எங்க போயிட்டாங்க, காணமே காணமே அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் ஹனுமான் தான் அவரை காப்பாற்றுகிறார். அவருக்கு எல்லாமே தெரியுது. அதனாலதான் அவருக்கு வந்து பஞ்சமுகம். பஞ்சமுகம் அப்படிங்கும்போது எல்லா திசைகளிலும் அவரால் பார்க்க முடியும். அவரால் பார்த்து அந்த யுத்தத்தில் அகிரவன் கொல்லப்படுகிறான். ராமச்சந்திர பகவானையும் லக்ஷ்மணனையும் நல்லபடியா பத்திரமா கூட்டிட்டு வர்றார் ஹனுமான். அது போல அவருடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே, அந்த 5 முகங்களும் என்னென்ன முகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நரசிம்ம முகா, நரசிம்மதேவர் அந்த ஒரு முகம். எந்த மாதிரி நேரம் வந்தாலும் அப்படியே ஃபெரோஷியஸ்னஸ், அந்த கர்ஜனை, அந்த கோபத்தின் மூலமாக எதிரிகளை தாக்கக்கூடியவர், அழிக்கக்கூடியவர். ஒரு முகம் வந்து நரசிம்ம முகம். இது எல்லாமே அந்த விஷ்ணுவினுடைய அந்த செயல்பாடு, அந்த நரசிம்ம முகம். கருட முகா, கருடா அப்படிங்கும் போதே பறக்கக்கூடிய தன்மை இல்லையா, அந்த குத்தி கிளறி வானில் பறந்து எல்லாரையுமே பண்ண முடியும். அந்த மாதிரி கருடனாக அவருடைய அந்த ஆற்றலின் மூலமாக அவருடைய தோள்களில் ராமச்சந்திர பகவானையும் லக்ஷ்மணனையும் சுமந்து பல்வேறு நேரங்களில் அவங்க பயணித்திருக்கிறார்கள். சோ அதனால கருடமுகா. வராகமுகா, வராகமுகா அப்படிங்கும்போது ஒரு நடுநிலை, பேலன்ஸ், ப்ரொடெக்ஷன். எப்படி வந்து ஒரு வராக தேவருடைய அவதாரத்தினுடைய மகிமைகள் பார்த்தோமோ, அது போல ஹனுமான் ஒரு மிகச்சிறந்த தொண்டனாக எப்படியெல்லாம் ராமச்சந்திர பகவானுக்கு உதவி செய்து அவரை காப்பாற்றுகிறார். ஹயக்ரீவ முகா, ஹயக்ரீவ முகா அப்படிங்கும்போது அந்த ஒரு குதிரையினுடைய ஒரு முகம் அப்படி மேல் நோக்கி இருப்பது. அதே போல இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் இன்னொரு முகம். இதற்கு என்ன அர்த்தம் தரப்படுகிறது என்றால், அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய இன்டெலிஜென்ஸ், இது எல்லாமே வந்து அந்த ஹயக்ரீவ ரூபத்தின் மூலமாக. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ரூபம், ஒவ்வொரு விஷயங்கள், இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்படிங்கும்போது பகவான் ராமருக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர். இவருடைய சாமர்த்தியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவு ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம். அது என்ன சொல்றாரு அப்படின்னா, சுகதேவ கோஸ்வாமி கூறும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ராமச்சந்திர பகவான் தஷானு சரிதம் ராஜன் ரிஷிபீஷ் தத்துவ தர்ஷிபிகி ஷூதம் ஹே வர்ணிதம் பூரி துவயா ஷீத பதேர் முகுகா. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அதாவது நீ வந்து ஒரு சாதாரண மனிதனாகவோ அல்லது ஒண்ணுமே தெரியாதவனாக இருந்தினால் கூட, இப்படிப்பட்ட ஒரு ராம சரித்திரத்தை எவன் ஒருவன் கேட்கிறானோ, உண்மையை அறிந்த இந்த ராம சரித்திரத்தை எவன் ஒருவன் கேட்கிறானோ, அவன் நிச்சயமாக ராமச்சந்திர பகவானினுடைய கமல பாதங்களில் தஞ்சம் அடைவதற்கு தகுதி பெறுகிறான். சோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஹனுமான் மிகச்சிறந்த ஒரு பக்தனாக பல்வேறு தருணங்களில் சேவகங்களை புரிந்து பகவானுக்கு அனைத்து விதமான செயல்களிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ராமாயணம்
ராமச்சரித்தம் அப்படின்னா அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு சீதா தேவிக்கு பங்கு இருந்தாலும் கூட நான் சொன்ன மாதிரி அந்த விஷ்ணு தத்துவா அவர்கள் அனைவருமே அந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டிகர்த்தாக்கள் அப்படிங்கிறதால அவர்களுடைய மகிமையை பற்றி அனைவருக்குமே தெரியும். அதனால அந்த மகிமையை பற்றி இங்கு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த லீலையில் மிகச்சிறந்த பங்காற்றிய ஒரு தொண்டனாக, ஒரு பக்தனாக இங்க வந்து ஹனுமானை நம்ம வந்து இந்த ராமாயணத்தை வந்து பார்த்திருக்கோம் அப்படிங்கிற விஷயம்தான் நம்ம இன்னைக்கு புரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இதோட நம்ம இன்னைக்கு இந்த ராமாயணத்தினுடைய விஷயங்கள் நாம் இதோடு முடிகிறது. அடுத்த வாரம் வேறு சம்பாஷணைகள், சாஸ்திரங்களோட சம்பாஷணைகள் வேறு ஏதாச்சும் நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ வெரி மச். எல்லாருமே ராமச்சந்திர பகவானுடைய ஒரு அனுகிரகம் பெறுவதற்கு ஹனுமானிடம் பிரார்த்தனையிட்டு நமக்கும் ராமச்சந்திர பகவானுடைய ஒரு கிருப்பை கிடைக்க வேண்டும். கிருஷ்ண பக்தியில் மேலும் மேலும் முன்னேற வேண்டும். ஹனுமானுக்கு இருந்தது போல ஒரு திடமான ஒரு நம்பிக்கை, சேவகம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கும் தோன்ற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய வகுப்பை நாம் முடிக்கிறோம். யாரும் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும், ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு 1 or 2 minutes வெயிட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி நிஜமாவே சூப்பரா இருந்தது பிரபுஜி கிளாஸ். நிறைய இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நிறைய கேட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது.